இந்த வீடியோவில் நாம் ஆபத்தான பிபி மாத்திரைகள், டேஞ்சரஸ் பிபி டேப்லெட்ஸ் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆபத்தான மாத்திரைகள்னால் உடனே பயந்துட வேண்டாம். உயிர்காக்கும் இந்த மருந்துகளை முற்றிலும் சாப்பிடாமல் இருந்துட முடியாது. இந்த மருந்துகள் சில சூழ்நிலைகளில் அதிக பக்க விளைவுகளை, தீங்குகளை, பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணலாம். அதனால் ஆபத்தான மருந்துகள் என்பதை விட அதிக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் மாத்திரைகள் என்பது சரியான தலைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். மிக அதிகமாக பரிந்துரைக்கப்படுகின்ற, அதிக மக்களால் சாப்பிடப்படுகின்ற சில மாத்திரைகளை இப்போ பார்க்கலாம். டயூரிட்டிக்ஸ், சிறுநீர் இறக்கிகள் எனப்படும் ஹைட்ரோக்ளோரோதயசைடை முதல்ல பார்க்கலாம். 12.5 மில்லிகிராம், 25 மில்லிகிராம், 50 மில்லிகிராம் இருக்குது. பக்க விளைவுகள் நீரிழப்பு, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், சர்க்கரை அளவு அதிகமாகிறது. ரெண்டாவது பீட்டா பிளாக்கர்ஸ் என்ற மருந்து வகைரா, உதாரணம் ப்ரொப்ரனால், அட்டினலால் போன்றவை. பக்க விளைவுகள் இதய செயலிழப்பு, ஆஸ்மா அதிகமாகிறது, நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு COPD அதிகமாகிறது. மூணாவது ஏஸ் இன்ஹிபிட்டார்ஸ்ன்றது, உதாரணம் லிசினோப்ரில், ராமிப்ரில், எல்லாப்ரில், கேப்டாப்ரில் முதலியன. பக்க விளைவுகள் சிறுநீரக பாதிப்பு, சிவியர் அலர்ஜி, அதிக இரத்த பொட்டாசியம் அளவு ஏற்படுதல். நாலாவதாக கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் என்ற வகைரா இருக்குது. உதாரணங்கள் அம்லோடுபின், வெராப்பமில், டில்டியாசின், நைஃபடப்பின் போன்றவை. பக்க விளைவுகளில் எடிமான்ற வீக்கம் வரலாம், தலை சுத்தல், இதய படபடப்பு முதலியன. இந்த லிஸ்டானது முழுமையானது அல்ல. நிறைய பிபி மருந்துங்க இருக்குது. இவைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த வீடியோவானது, பயமுறுத்துறதுக்கு அல்ல. சரியான மருந்துகளை டாக்டர்கள் மேற்பார்வையின் கீழே சரியான டோஸில் சாப்பிட்டு பக்க விளைவுகளை குறைக்கலாம். வாழ்க்கை முறை சீரமைப்பு, உணவு முறை மாற்றங்களை கொண்டு பிபியை கட்டுப்படுத்தலாம். எந்த ஒரு மருந்தையும் ஆரம்பிக்கும் போதோ நிறுத்தும் போதோ டாக்டர் அறிவுரை இல்லாமல் செய்ய வேண்டாம்.